இந்த பொருள் என்று கண்டறிய முடியாத எந்த பொருளாகவும் இல்லாத நிலையிலிருந்து நம்மை படைத்து பரிபாலித்து வாழ்வளிக்கக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும். தேங்க்யூ ஸோ மச் கார்பிடியம், தேங்க்யூ ஸோ மச் திலீப், தேங்க்யூ ஸோ மச் சத்யா சார். என்ன வார்த்தைகள் சொல்கிறது தெரியல. லாஸ்ட் மீட்டிங் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஸ்பீக் இன் கோயம்புத்தூர். எல்லாம் தெரியாத மக்களாக இருந்தாங்க, அசால்ட்டாக ஏதோ பேசிட்டு வந்துட்டேன் நான். இப்போ தெரிஞ்ச மக்கள் முன்னாடி என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறதுன்ற மாதிரியான ஃபஸ்ட் டைம். அது சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு நீ கூச்சமே இல்லாமல் ஸ்டேஜெலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கூச்சன்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த அவார்டு வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளைண்ட் ஆஃப் தி இயர் அதுக்கு என்ன நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் விசா ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி திலீப் சொல்லியிருந்தார். ஒரு 3-4 மாதம் போராடினேன் அந்த ட்ரம்ப் விசா வாங்கிறதுக்கு, சாரி யூஎஸ் விசா வாங்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு வேளை கிடச்சிச்சு, பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு நம்ம போகிறதுக்கான டைமு. ஆனால் அந்த டைமில் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், ஓகேவா, ஈவன் சத்யா சார் ஆல்சோ. ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், இறைவன் நம்மளோட நமக்கான சிறப்பான ஒரு பிளான் போட்டிருப்பான்ற ஒரு விஷயம் இன்றைக்கி தான் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா யாரோ ஊர் பேர் தெரியாத மக்கள் முன்னாடி அந்த அவார்டு வாங்கியிருந்தா இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம சந்தோஷத்தை, நம்ம வெற்றியை அவங்களோட வெற்றியாக பார்க்கக்கூடிய மக்கள் முன்னாடி, நம்ம சந்தோஷத்தை அவங்களோட சந்தோஷமாக பார்க்க மக்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை அடைகிறது தான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷம் இறைவனோட அருளால் எனக்கு வாய்ப்பாக இருக்குது. நான் அப்துல் ராஃபி, ஃபவுண்டர் ஆஃப் மிசாஜ், ஆண்களை ஆடைகளால் அழகுபடுத்தக்கூடிய ஒரு துறை கஸ்டமைசேஷன். நான் சென்னையில் பட்டினப்பாக்கன்ற ஒரு ஏரியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு ஹவுசிங் போர்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு தள்ளுவண்டி வியாபாரி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தார், அதை விட கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. ஸ்கூலுக்கு போகும்போது தள்ளுவண்டியில் தான் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு லைஃபு. மழை பெஞ்சா வீட்டில் ஒழுகும். அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவார். ஒரு சின்ன ஒரு இது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்மளும் வளர்ந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும், வளரும்போதே சப்போர்ட் பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மற்ற விஷயத்துக்கு. எங்கள் அப்பாவுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய ஆன்டிஸ்லாம் அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லுவேன், நான் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கும்போதே திருவிழாக்களில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுவேன். ஸ்கூல் புக்ஸ் பைண்டிங் பண்ணி விற்பேன். அந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவேன் கொண்டு போயிட்டு. ஸோ அப்படி முடித்து காலேஜ் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். காலேஜ் படிக்க முடியல, பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கன்ஸ்டெயின்ஸ். அதுக்கப்புறம் எங்கேயா வேலைக்கு போகலான்னு பார்த்தா என்ன வேலைக்கு போகிறேன்னு தெரில. வியாபாரம் பண்ண ஆசை, ஆனால் கையில் காசு இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் கடை போடுவோன்னு முடிவு பண்ணி 2010 வந்து ஓஎம்ஆர் ரோடில், அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் நடந்துருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோர் பிளாட்ஃபார்மில் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ். அந்த டைமில் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருந்துச்சு ஓஎம்ஆர் ரோடில். அங்கே உள்ள அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் போடக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கும் நல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை, இவங்களுக்கும் ட்ரெஸ்ஸு விற்கணும்னு ஆசை. பட் ஆனால் அதுக்கான சூழ்நிலை ஒன்றும் அமையல. ஆஃபீஸாக போயிட்டு ஷர்ட் பிட்ஸு அது மாதிரியான பேண்ட் பிட்ஸ்லாம் சேல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ 2011 வந்து ஒரு சின்ன ஸ்டோர் மண்ணடியில் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்தது. 2011லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை, பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஆனால் அதுக்கான வழிமுறை தெரியல. ஜான் ஏறுனா முளம் இறங்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணேன், எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ எஃபர்ட்ஸ். ஆனால் எதுலையுமே எனக்கான அந்த ரிதமோ தருணமோ எனக்கு அமையல. பட் ஆனால் ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி தருணம் உங்களுக்கு வரும். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை முயற்சி படுத்திட்டு உங்களோட எஃபர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கான தருணத்தை கொடுப்பான். எப்போன்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய வேலை அந்த தருணத்தை கொடுத்துட்டே இருக்கணுன்ற மாதிரி 2021, ஈவன் இந்த 2020 கோவிட் டைமில் ஐ ஹேட் அ வெரி டஃப் டைம். ரொம்ப சேலஞ்ச், எல்லாருக்குமே இருந்த மாதிரியான சேலஞ்ச். வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்குலேருந்து வாடகை எல்லா விஷயத்துக்குமே சேலஞ்ச். ஆனால் 2021 ஒரு நல்ல பிரேக் த்ரூ. ஏன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய ஒட்டுமொத்த எஃபர்ட் கொடுப்போம்ல, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றத ப்ரெஷர்லேருந்து ஒன்று உருவாகணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் ஐ ஹேட் டு சிட் மை இன் ஸ்டோர். அது வரைக்கும் நான் கடையை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், எதையோ நோக்கி ஓடிட்டு இருந்தேன். இதில் கிடைக்குமா சக்ஸஸ், அதில் சக்ஸஸ் கிடைக்குமா, இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். அந்த 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் சின்னதாக ட்ரை பண்ணதுனால ஒரு நம்பிக்கை கீற்றுகள் தெரிய ஆரம்பிச்சிது. வெளியிலேருந்துலாம் கஸ்டமர்ஸ் கடைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. வந்ததோட வெளிப்பாடுனா, அது வரைக்கும் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, இருக்குதுன்ற ஒரு பிரச்சனை. தூக்கமே இல்லை, கஸ்டமர் அதாவது கூவியாச்சு. ஒரு அழகான ஸ்டோரி சொல்லுவாங்க, நம்மளை மார்க்கெட்டிங்லேயோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணாமல் மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன மாதிரி சேலஞ்சு வரும் அப்படின்ற அந்த நாட்களை நான் ஃபேஸ் பண்ணேன்.
டீமை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல, கஸ்டமர்ஸ்க்கு ஒழுங்கான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியல, கமிட்மெண்ட்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல, அவ்வளோ சிரமம், தூக்கம் இல்லாத நாட்கள். அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் மொய்தீன், அவரும் கஸ்டமராக வந்து ஃப்ரெண்டாக மாறினார். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவர்கிட்ட நான் புலம்புனேன் லிட்டரலாக, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னும் போது தான், வாங்க சூப்பராக ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் உங்களுடைய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு சத்யா சார்கிட்ட கொண்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டேஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எப்படி இருக்கும் பாருங்கள். டிரான்ஸ்லேட்டராக மொய்தீன் பாய் தான் கூப்பிட்டு போவேன், பேன்னு முழிப்பேன் அவர் பேசும்போது, எனக்கு பதில் சொல்ல தெரியாமல். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த எல்எம்ஐ கோர்சஸ்க்கு முன்னாடி ஒரு 3-4 மாதம் என்னை ரெடி பண்ணார் ஓரளவுக்கு. ஏன்னா அது போய் உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு மைண்ட் ரீதியாக ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் 2022 எல்எம்ஐ கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் நான். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய ட்ரூ ஜேர்னி. அதாவது எனக்கெல்லாம் அது எப்படி கிடச்சிதுன்னே தெரியாத மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிது. அந்த 2021 ஆரம்பித்த இந்த ஜேர்னி எல்எம்ஐலேருந்து நான் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதோட வெளிப்பாடாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2021 நான் சேரும்போது ஒரு கடை கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வித்தின் 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் இறைவனோட அருளால். துபாயிலே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த எல்எம்ஐயில் ஸ்டோர் பண்ணும்போது விசுவலைசேஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் எனக்கு கிடச்சிது. அப்போது சத்யா சார் ஆரம்பத்தில் சொன்னார், டீனர் ஸ்டோரில் வந்து துபாயோடைய கிளாக்கை வச்சிரு நீனு. எப்போ 2021 அப்போ தான் தடுமாறி டீனர் கடை ஓப்பன் பண்ணேன். எதுக்குன்னா பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றது வெளிப்பாடாக 2025 லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி துபாயிலையும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. லண்டன்லேயும் இன்னும் 2-3 மந்தில் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயம். கிட்டத்தட்ட 321 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க மிசாஜில். அப்போ 8 பீப்புள்லேருந்து 321 ஜஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் நடந்தது அந்த மேஜிக். ஸோ என்னுடைய இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 விஷயங்களை, 5 லேர்னிங்ஸ், நான் எதெல்லாம் முக்கியமான விஷயமோ உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த அவார்டு அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணும்போது இந்த அவார்டு என்ன சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதை விட பெரிய பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் மை பர்பஸ். அது வரைக்கும் வந்து காசு பின்னாடி ஓடிட்டு இருந்த எதுக்குன்னா, நம்ம நல்ல வீடு கட்டணும், நல்ல கெத்தாக வாழணும், செம்ம கெத்தாக இருக்கணும் 4 பேர் முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த காசு, அந்த வியாபாரம், அந்த பணம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை மாற்றி ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு விஷனரியோட வாழ்க்கை வாழணும். நம்ம காசு எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்ம சொசைட்டியில் இம்பேக்ட் பண்ணணும். நம்ம எந்த ப்ராடக்ட்லேயோ எந்த சர்வீஸில் இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டும் நல்ல சர்வீஸும் கொடுக்குறோன்னா, இட் இஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் தட் பிராண்ட் ஆர் சர்வீஸ் டு தி குளோபல் ஸ்டேஜ். நம்ம கொடுக்கலாம், வேறு யார் கொடுப்பா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். எவ்வளோ குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். எவ்வளோ நினைக்கும் போதே அவ்வளோ புல்லரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள் நமக்கு தினம் தினம் தொடர்ந்துட்டே வரும். அதுக்கப்புறம் நல்ல பணம் நல்லவங்கள்ட்ட இருக்கும்போது தான் நல்ல செயல் நிறைய நடக்கும் அப்படின்ற இந்த பர்பஸ் ஃபைண்டிங். அதாவது காசுக்காக ஓடிட்டு இருந்த எண்ணெய் காசுக்காக, CAUSE, இந்த காசு டு காசு ஜேர்னி இருக்குது தெரியுமா, அது ஐ காட் டு அது லேர்ன் பண்ணது வந்து எல்எம்ஐயில் தான். அப்போ காசு டு காசு அப்படின்றத என்னுடைய, அதாவது பிளாட்ஃபார்ம் டு டாப் ஃபார்ம், பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி ஒரு டாப் ஃபார்மில் வந்து நிற்கிற மாதிரி, அதுக்கான காரணம் வந்து காசு டு காசு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் முக்கியமான அமைஞ்சுது. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நம்ம நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், இது வேணும், அது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம மாறாத வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறாது, நம்மளுடைய ஹேபிட்ஸ் மாறாத வரைக்கும் நம்மளுடைய லைஃப் மாறாது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் மாறாத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு இந்த எல்எம்ஐ மூலமாக, அதிலும் பர்டிகுலராக அந்த ஹேபிட் சேஞ்சஸ். அதாவது யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி. வெரி பவர்ஃபுல் கோட். யூ ஃபஸ்ட் மேக் யுவர் ஹேபிட், யுவர் ஹேபிட் வில் மேக் யூ ஆர் பிரேக் யூ. அப்போது அந்த ஒரு விஷயத்தை பவர்ஃபுல்லாக உள்ளே இறக்கிக்கிட்டு அந்த ஹேபிட் சேஞ்சில் கான்ஸ்டண்ட்டாக நான் பண்ணி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், என்னோடய தூங்குகிற நேரம், எந்திரிக்கிற நேரம், படிக்கிற நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதாவது சில நேரங்களில் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆசைப்பட விட்டுருவோம்ல, நோ காம்ப்ரமைஸ் ஆன் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற அடிப்படையில் என்ன நான் செதுக்க ஆரம்பித்தேன்னா, என்னோடய வாழ்க்கை மாறணும்னா இட்ஸ் ஆல் அபவுட் நான் என்ன எப்படி மாற்றுறேன். அதாவது டு வாண்ட் டு ஹேவ், இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம்திங், டு அச்சீவ் சம்திங்க்கு முன்னாடி டு பி அண்ட் டு பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணதோட வெளிப்பாடு தான் என்னுடைய லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அது பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறிச்சு. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3வது விஷயம் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, கண்டினியூஸ் லேர்னிங். ஏன்னா இது வரைக்கும் அந்த 2011 21 வரைக்கும் காசு பின்னாடி ஓடிட்டே இருந்தேன்னு சொன்னல, பல விஷயம் ட்ரை பண்ணேன், பல முயற்சிகள் பண்ணேன். ஆனால் எதுக்குமே ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல. என்னென்னா
வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸே இல்லைல்ல அந்த இடத்துல. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பிரியாணி நல்ல பிரியாணியாக வரணுனாலே அதில் போடக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டாக போட்டால் தான் நல்ல பிரியாணியாக வரும். பிரியாணியை நல்லா வரலன்னு சொல்லிட்டு கடவுளையோ கவர்மெண்ட்டையும் யாரையும் குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் தெரியல, ஸ்ட்ரக்சர் தெரியல. அப்போது பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், டீமை எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி எம்பவர் பண்ணணும், எப்படி நேரத்தை முறைப்படுத்தணும், எப்படி கோல் செட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நான் கற்றுக்கிட்டதோட வெளிப்பாடாக எல்எம்ஐயோடைய இபிபி அண்ட் இபிஎல். தேங்க்யூ ஸோ மச் சூரியபிரகாஷ் சார். இபிஎல்லாம் என்னை அடுத்த லெவலில் கொண்டு வந்துச்சு. இபிபி வந்து என்ன முறைப்படுத்திச்சு, இபிஎல் எஃபெக்டிவ் பர்சனல் லீடர்ஷிப் என்ன ஒரு லீடராக அந்த செல்ஃப் இமேஜை உள்ளே கொடுத்துச்சு, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூஸ் லேர்னிங் மூலமாக கிடச்சிது அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் இன் அ குட் கம்பெனி ஆஃப் பீப்புள். அதாவது நல்ல மக்களோட தொடர்பு, நம்ம யாரோட இருக்கிறோமோ அவங்கள மாதிரியே மாறுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இஃப் யூ ஆர் சிட்டிங் வித் 5 இன்டெலெக்சுவல் பீப்புள் யூ வில் பி த 6th. இஃப் யூ ஆர் சிட்டிங் வித் 5 foolish people you will be the 6th. You are the average product of 5 people you are surrounded with அப்படின்ற மாதிரி என்னுடைய சர்க்கிளை மாற்ற ஆரம்பித்தேன். ஸோ சாதாரணமாக ஒரு அற்பமாக பேசிகிட்டு இருந்த, சும்மா கலாய்ச்சிக்கிட்டு டைம் பாஸாக மீடியாக்கராக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை அப்படியே நல்ல மக்களுடைய ஒரு கோலை பற்றி பேசக்கூடிய, குரோத்தை பற்றி பேசக்கூடிய, காடை பற்றி பேசக்கூடிய அந்த சர்க்கிளை மாற ஆரம்பித்ததோட வெளிப்பாடாக நானும் அவங்கள மாதிரியே மாற ஆரம்பித்தேன். அதாவது பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்ன்ற மாதிரி, இனத்தோடு சேரும்ன்ற மாதிரி. ஸோ என்ன மாதிரி வளரணும் அப்படின்ற சிந்தனை எனக்கு இல்லை இருந்துச்சோ அதை மாதிரியான மக்களை பார்த்து நான் யாரை மாதிரியா மாறணும்னு ஆசைப்பட்டணும். அந்த மக்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி, சத்யா சார் கூட சொன்னார்ல, ரொம்ப கூச்சமே படாமல் போய் அவங்கள்ட்ட கை கொடுப்பேன். நான் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் வளரணும், உங்களோட நான் சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோரம்ஸில், நல்ல நல்ல ஃபோரம்ஸில் சேர ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஒரு லேர்னிங்குமே எனக்கு வந்து இந்த எல்எம்ஐ மூலமாக தான், இந்த இபிபி அண்ட் இபிஎல் கோர்ஸ் மூலமாக தான் கிடச்சிது. ஸோ 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீம் பில்டிங். வெரி 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 பவர்ஃபுல். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெருசாக வாழணும், எவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ பெரிய விஷன் இப்போது அதெல்லாம் அடையணும் அப்படின்ற விஷயத்துக்கான பேஸே இந்த டீம் பில்டிங் தான். இஃப் யூ பில்ட் யுவர் டீம் வில் பில்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தொடர்ச்சியாக அந்த டீம் பில்டிங் அண்ட் எம்பவர்மெண்ட், டெலிகேஷன், அந்த டீமுக்கு வந்து எப்படி லீட் பை எக்ஸாம்பிளாக இருக்கிறது. சும்மா நான் சொல்கிறத செய், அதெல்லாம் கிடையவே கிடையாது. லீட் பை எக்ஸாம்பிள், நான் நடக்கிற மாதிரி நட அப்படின்ற மாதிரியான ஒரு பேஸை செட் பண்ணி அதில் அந்த டீமை உருவாக்குறதுக்கான ஃபார்முலா வாய்ப்பே இல்லை. செம்மையான ஒரு மேட்டர் அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் அந்த ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த கோலை வந்து என் டீம்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி எம்பவர் பண்ணுறோம், எப்படி டெலிகேஷனை கொடுக்குறோம், எப்படி டீமை லீடராக உருவாக்குறது அப்படின்ற அந்த ஃபார்முலா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ என்னுடைய ஒரு ஸ்டோர் நானே வந்து முன்னாடி என்ன பண்ணுவேன், நான் என்ன மாதிரி யாருமே கல்லால் காசு வாங்கி போட முடியாது, என்ன மாதிரி யாரும் ஒரு டீ கணக்கு எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேய்க்கிறது எருமை அதில் ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். என்னோட டீம் நம்பி ஒப்படாக்க ஆரம்பித்தேன். என்னோட சிறப்பாக பண்ணக்கூடிய மக்கள் அங்கே உருவாகினாங்க, என்னோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய டீம் என்னென்னா, அவங்க முன்னாடி இருக்கும்போது நான் யோசிப்பேன், அப்பா இவங்க முன்னாடி இவங்கள மாதிரி எனக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியல, இவங்கள மாதிரி ஃபேப்ரிக் செலக்ட் பண்ண தெரியல. அந்த மாதிரியான ஒரு டீம் அந்த எம்பவர்மெண்ட்னால உருவாகி நிற்குது. ஸோ அதோட வெளிப்பாடாக இன்றைக்கி என்னுடைய இந்த விஷனை அவங்க கேரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னோட டீம் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாப். இந்த ஜேர்னியில் முக்கியமான ஒரு காரணமான எங்கள் டீம். ஸோ இந்த எல்லா லேர்னிங்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச முக்கியமான விஷயம் இந்த செல்ஃப் இமேஜ். இப்போ உங்கள் முன்னாடி நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மக்கள் முன்னாடி பேசுவேனா, இதுக்கு தகுதியாக இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, இவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட, இவ்வளோ ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய செல்ஃப் இமேஜ் உயர்ந்துச்சு இந்த எல்எம்ஐ கோர்சஸ் மூலமாக. அது உள்ளே பார்த்து என்னுடைய அந்த கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் மூலமாக, செல்ஃப் ஒர்த் மூலமாக, செல்ஃப் அனலைசிஸ் மூலமாக, அதுலேருந்து கிடைச்ச அந்த செல்ஃப் இமேஜ், இந்த செல்ஃப் இமேஜோட வெளிப்பாடாக அடுத்த கட்டம் 1000 ஸ்டோர்ஸ் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. 8 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் 992 கடைகள் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒரு 1 லட்சம் மக்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் என்னுடைய வாழ்நாளுக்குள்ளே. நிறைய பேருக்கு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட என்னுடைய இந்த ஜேர்னி தொடர்ந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமான எனக்கு ஒரு உந்துதல் சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா, எல்எம்ஐயோட ஃபவுண்டர் பால் ஜே மேயரோட வெரி 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 பவர்ஃபுல் கோட். நான் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான், கொஞ்சம் கவனிங்க. வாட் எவர் யூ விவிட்லி இமேஜின், ardently desire, sincerely believe, enthusiastically act upon, must inevitably come to pass. நீங்கள் வாழ்க்கையில்
எதை தெளிவாக கற்பனை செய்கிறீங்களோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற தெளிவான கற்பனை இருக்கணும். அதை தீவிரமாக ஆசைப்படணும். எந்த அளவுக்குன்னா நம்ம சின்ன வயசில் ஒரு பொருள் வேணும்னா எப்படி கீழே கடந்து உருண்டு புரண்டு அடம்பிடிப்போம். இந்த சாக்லேட் வேணும், இந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா எப்படி உளுந்து புரண்டு அடம்பிடிப்போமோ அதே மாதிரியான ஒரு தீவிரமான ஆசை. 3வது உறுதியான நம்பிக்கை. இது நடக்குமா நடக்காதா, வேலைக்காகுமா ஆவாதா, கட்டாயமாக நடக்கும் அப்படின்ற உறுதியான பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி. அதுக்கப்புறம் அதை நோக்கிய உற்சாகமான செயல்பாடுகள், உற்சாகமான உறுதியான ஒரு சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மூலம் இருந்துச்சுன்னா இறைவன் கட்டாயமாக அதை நடத்தியே தீர்வான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பவர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இதுதான் என்னோடய வாழ்க்கைக்கான தாரக மந்திரமாக வாட் எவர் யூ விவிட்லி இமேஜின், ardently desire, sincerely believe, enthusiastically act upon, must inevitably come to pass, inshallah. Thank you so much everyone. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு